சரி பரமாருள் கணநாதா ஓம் ஓம் பரமாருள் கணநாதா பரமாருள் கணநாதா ஓம் ஓம் பரமாருள் கணநாதா பரமோகி பாலா வல்லபைரோலா பரமோகி பாலா வல்லபைரோலா பரமோகி பாலா வல்லபைரோலா பரமோகி பாலா வல்லபைரோலா பரமாருள் கணநாதா சட்டமாம் சாடும் போலும் திகைத்தவர் வைரம் கொண்டு இஷ்டமாய் இரண்டியன் வயல் காவல் காக்கும் கட்டியக்காரன் வந்து கனசபை மேவினானே தைதம் தைதம் தக்க அட நாதாதி நாதாதி அட நீ பாதி நான் பாதி பாருங்க
மென்ஸுகளே, Facebook and Insta ஃப்ரெண்ட்ஸுகளே, இந்த நகரில் வாகன நெரிசலை தாண்டி எங்களை காண வந்த நாடக கலா ரசிகர்களே, 80s and 90s கிட்ஸுகளே, 2K குட்டீஸ்களே, இந்த கட்டியக்காரனின் அன்பான வணக்கம். புது பொண்ணுக்கு போடுவாங்க பட்டு, அவன் நெத்தியில வைப்பாங்க குங்குமம் போட்டு, சொந்த பந்தெல்லாம் தாலியை தொட்டு அழகா வாங்கி அவ கழுத்துல கட்டு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. உனக்காக வந்தா அவ பெத்தவங்களை எல்லாம் விட்டு வரவழைக்காத, வரவழைக்காத அவ கண்ணுல ஒரு சொட்டு. நாங்கெல்லாம் பத்மஸ்ரீ நான் முத்துசாமியா குத்துப்பட்ட செட்டு. ஆடியன்ஸ்ல நீங்க ஆல்வேஸ் வெரி குட்டுமா. எங்க ஜோரா ஒரு தடவை கை தட்டு. அதான் கட்டதே. அப்படியாக இன்று நடக்கவிருக்கும் நாடகம் என்னவென்றால், இரணியன் வதம் என்று சொல்லக்கூடிய புராண கதையை தூண் என்ற பெயரில் நாடகமாக நடத்த முன்வந்துள்ளோம். அதாகப்பட்டது தன்னை இரவிலும் கொள்ள முடியாது, பகலிலும் கொள்ள முடியாது, மனிதர்களாலும் கொள்ள முடியாது, விலங்காலும் கொள்ள முடியாது, தன்னை உள்ளேயும் புறத்தையும் கொள்ள முடியாது, ஆகாயத்திலும் பூமியிலும் கொள்ள முடியாது, எந்த ஒரு ஆயுதத்தாலும் கொள்ள முடியாது என்ற ஒரு வரத்தை பிரம்மனிடம் வாங்கி தன் நாட்டுக்கு திரும்பினார் இரணியன். வந்தவுடன் இரணியனுடைய அண்ணனான இரண்யாக்ஷகனை அந்த நாராயணன் சொல்லக்கூடிய விஷ்ணு பன்றி உருவம் கொண்டு கொன்று போட்டு விட்டான். இதை அறிந்து அந்த இரணியன் அந்த விஷ்ணுவை கொன்று அவனுடைய ரத்தத்தினால் தான் தனது அண்ணனுக்கு தர்ப்பணம் செய்வேன் என்று சபதமில்லை செய்கிறான். இரணியன் மகன் பிரகலாதன் அந்த விஷ்ணுவாகி நாராயணன் மீது பக்தி கொண்டு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சுக்ராச்சாரியர் சொல்லிக் கொடுக்கும் ஓம் இரண்யாய நமக. என்னது? ஓம் இரண்யாய நமக மந்திரத்தை சொல்ல மறுத்து நாராயண நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க, இதை கேள்விப்பட்ட இரணியன் தன் மகனான பிரகலாதனை அழைத்து தனது நாமத்தையே வேதத்தின் முதல் பொருளாக உச்சரிக்க சொல்லி கேட்கிறார். அதை சொல்ல மறுத்து நாராயண நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கும் தன் மகன் பிரகலாதனை 10 விதமான கொலை தண்டனைக்கு ஆளாக்குகிறான். அனைத்திலும் தப்பித்து பிழைத்து தன் தந்தையான இரணியனை சந்திக்கும் இடம் பிரகலாதன் கூறுகிறான். பிரகலாதனிடம் கேட்கிறான் இரணியன், உன் நாராயணன் எங்க இருப்பான், எதில் இருக்கிறான் என கேட்க, பிரகலாதனோ அவன் அந்த தூணில் இருக்கிறான், சிறு துரும்பில் இருக்கிறான், புண்ணில் இருக்கிறான், எண்ணில் இருக்கிறார், உலகெங்கும் பரவி இருக்கிறார் என சொல்ல, இதை கேட்டு கடும் கோபமுற்ற இரணியன், என்ன உன் இறைவனா தூணில் இருக்கிறானா? அந்த தூண்பா, அந்த தூண். பிரகலாதன் காட்டும் அந்த தூணை தனது கதையால் அடித்து பிளக்க அதிலிருந்து நரசிம்மமாக விஷ்ணு நாராயணன் வெளிப்பட்டு இரணியனை வதம் செய்கிறார். பிறகு இந்த உலகத்தில் மீண்டும் மரம் செழிக்க மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர். இதுதான் புராண கதையை சொல்லப்படுங்க. இந்த கதையை அடிப்படையாக கொண்டு நாங்க ஒரு புதுவிதமான கருத்தை சொல்ல முன் வந்துள்ளோம். சரிப்பா, எப்பா கதெல்லாம் முடிஞ்சுப்பா, அடுத்த என்னப்பா கதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்பவுமே மறக்கிறதா உனக்கு வழக்கமா போச்சு. ஐயோ கண்டுபிடிச்சாம்பா, சொல்லு அடுத்த என்ன? நான் என்ன ஒரு நாடகம் தொடங்குறதுக்கு முன்னாடி கணபதியை வணங்கி விட்டு தொடங்குறதுனா நாடகத்தோட மரபு. கணபதி வந்தனோ சுந்தர கணபதி வந்தனோ, கணபதி வந்தனோ Bye.
கணபதே கணபதே நீ கூப்பிட்டா அசர மாட்டாரா? நான் கூப்பிடுறேன் பாரு. பாப்பா என்ன சொல்றாருன்னு கணநாதா, கணபதி. என்னப்பா கணபதினா காது கேட்காதா செவிடா என்ன? ஊமையா? செவிடுப்பா செவிடுன்ற செவிடியா உண்மையா? செவிடு 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 கைலாசத்தில் பார்வதி மீது தவழ்ந்து விளையாடி கொண்டிருந்த என்னை ஏது காந்ததாக அளித்தீர்கள் பாக இருக்கிறது. கணபதி நாங்க தூண் என்ற பெயர்ல ஒரு நாடகம் நடத்த முன்வந்துள்ளோம். என்னடா தூணு மானு தேனுன்னு அந்த கதை நாடகத்துல எந்த ஒரு குறையும் இல்லாம எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம நல்லபடியா நடந்து முடிக்க உன்னுடைய அருள் வேண்டும் கணநாதா. அப்படியே ஆகட்டும். நான் கைலாசம் சென்று சென்று வருகிறேன். ஓகே கணபதி. சொல்லு எங்களுக்கு ஒரு வரம் வேணும் கணபதி. என்ன வரும்? விநாயகா, கணநாதா, ஓ பிள்ளையாரே. அது போறோம் மேட்ருக்கு வாடா. சாம்பார் பையன் சினிமாவோட பெரிய ஹீரோவாக நான் கிளம்பி இங்க வந்தேன். சற்று தாமதம். நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நாடகத்துல குட்டிக்கரணம், பல்டி, கோப்புக்கரணம் எல்லாத்தையும் அடிச்சு பாக்குறேன். அட கொஞ்சம் இங்க நடிச்சு பாத்துக்கலாம்ல அதுக்கு. சொல்ல வேண்டியதே மறக்கறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூடியூப் ஆரம்பிச்சு பெரிய பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டாங்க. அதுக்கு என்ன இப்போ? என்ன ஜாமான் அப்படி கேட்டீங்க? எனக்கு யோசனை வரும்ல. என்ன யோசனை? அதுக்கு தான் நான் யோசனை வச்சிருக்கேன். சொல்லு. ஒண்ணுமே இல்ல. உன்னுடைய இந்த தும்பிக்கை குடிச்சினா நான் யூடியூப் ஆரம்பிச்சு வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிடுவேன். அப்படியா? வெயிட் பண்ணு. நீ சொல்லு. கணபதி அவன் கிடைக்கிறான் சில்லற பையன் லோக்கலா தான் யோசிப்பான். நம்மளோட யோசனை இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கும். அதாவது இந்த உலகத்துல நிறைய சொரம் இருக்கு. இருக்கிறது 8 சொரம் தான். கணபதி நான் ஜோரத்தை பத்தி பேசுறேன். ஓகே. ஏய் 7 சொரம் தான்டா இருக்கு. ஓகே கணபதி நான் போறேன். சொல்லு. அதாவது கொரோனா, நிப்பா, எபோலா இது மாதிரி நிறைய வைரஸ்லாம் இருக்கு. ஃபியூச்சர்ல என்ன வைரஸ் வரும் கூட நமக்கு தெரியாது. நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா என்னோட ஐடியா என்னன்னா ஒரு 1 லிட்டர் பெனாயிலும் ஒரு 4 லிட்டர் பாமாயில் பால் தான் இல்லையா ஒரு கேன்ல மிக்ஸ் பண்ணி அந்த கேனை எடுத்துட்டு மேல ஹெலிகாப்டர்ல போய் உன்னோட தும்பிக்கை கொடுத்தலாம். ஒரு எண்டு அந்த கேன்லயும் 1-2 என் கையிலயும் பிடிச்சிட்டு எந்தெந்த நாட்டுல எல்லாம் வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கோ அதை வந்து அடிச்சு எல்லா நாட்டையும் கூட புள்ளிதான் இருக்காங்க. அவசியம் ஐடியா இறங்கு. இறங்குடா. எனக்கு என்ன கேட்ட? சுண்டி கேட்கறனால நீ என்ன கேட்ட? இதுல நீ லோக்கலி இன்டர்நேஷனல். உங்க 2 பேருக்கு என் துணிக்கு போய் சேர. போடா. ஏண்டா உங்களுக்கு ஏன் தும்பிக்கை கேக்குதா? சொந்த பொருளை வச்சு சுயமா செஞ்சிச்சு உருப்புற வழிய பாடுறா இடியட். கணபதி என்ன அந்த மரம் இடியட் நான்சென்ஸ். போடு போடு. என்னடா பண்ணுவீங்க? வரமா என்னடா இடியட்டு நான்சென்ஸ். சரி யார் இடியட்டு யார் நான்சென்ஸ்? நீ இடியட்டு உங்க அப்பா ஒரு வழியா பிள்ளையார கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போது இரண்டியன் சபை நாடி வரும் விதம் காண்க. அதுக்கு ஒரு சேவக்காரா மாட மாளிகை கூட கோபுரம் சொல்ல வேண்டாமா? மாட மாளிகை கூட கோபுரம் சொல்ல வேண்டாமா? நாடக சாலை மேடக சாலை சொல்ல வேண்டாமா? நாடக சாலை மேடக சாலை சொல்ல வேண்டாமா?
நகுமலயம் நடுங்கி அஞ்ச இடியன உணர் கூவி எதிரிகள் எங்கே எங்கே எங்கேன அடிவிசை தொழுது 600,000 கோடி அரசர்கள் சூழ துடிபட நீர் வாழ் ஏந்தி இரணிய ராஜன் வருகிறாரே. தாகத்தோம் திந்தா திமிதக தாகத்தோம் திந்தா திமிதக தாகத்தோம் திந்தட்டை தாகத்தோம் திந்தா திமிதக தாகத்தோம் திந்தட்டை தாகத்தோம் திந்தா திமிதக அங்கே ஒரு ஆண்டியவன் ஜீவராசிகள் எல்லாம் ஒன்றாய் நடந்து வருதா உலகத்தில் ஜீவராசிகள் எல்லாம் ஒன்றாய் நடந்து வருதே அனுப்பினம் நாமத்தை உடல் போற்றியே வணங்கி கொண்டு வருதா அனுப்பினம் நாமத்தை உடல் போற்றியே வணங்கி வந்து வருதே. தாமந்திரிகளா, நாம் தவத்திற்கு சென்று சாகாவரம் பெற்று திரும்பி இருக்கும் இக்காலத்துல அனைத்து உயிர்களும் ஓர் மனமாய் நடந்து வருகிறதா மந்திரி? அப்படியே ஓர் மனமாக நடந்து வருகிறது அரசு. 4 வேதம் 6 சாஸ்திரம் 11 புராணம் 64 கலைஞானம் இவை அனைத்தும் என்னையே கடவுளாக போற்றி வருகிறதா மந்திரி? அப்படியே போட்டி வழங்கி வருது அரசே. நான் அறிய வேண்டிய செய்தி உண்டா? இருக்குது அரசே. என்ன? தாங்கள் தவத்திற்கு சென்ற காலத்துல தங்களது அண்ணனான இரணியாட்சனை அந்த நாராயணன் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு பன்றி உருவம் எடுத்து கொன்று பட்டு விட்டான் அரசே. அண்ணா சூதினாலே சூதினாலே
பன்றி உருவம் கொண்டு என்னை கொன்ற பாலகனை விடுவேனா என் அண்ணாவே மோதி அவனுடைய குருதியினாலே உனக்கு நான் தர்ப்பணம் முடிக்கின்றேன் என் அண்ணாவே அந்த நாராயணனை கொண்டு அவனுடைய ரத்தத்தினாலே உனக்கு நான் தர்ப்பணம் முடிக்கின்றேன் என் அண்ணாவே இது என் சபதம் மந்திரிகளா அரசே அறிய வேண்டிய செய்தி வேறு எதிரும் உண்டா இருக்கு அரசே. என்ன தங்கள் மகன் பிரகலாதனுக்கு பிரகலாதனுக்கு 5 வயது ஆகியும் ஆகியும் பள்ளிக்கு செல்லவில்லை என்று அந்த தேவாதி தேவரும் இந்திரனும் கேலி பேசுகிறார்கள் அரசே. அந்த தேவாதி தேவர்களும் இந்திரனும் கேலி பேசுகிறார்களா அரசே. அடே ஒரு பையனுக்கு எப்படி பாட சொல்லி கொடுக்கணும் ஒரு அப்பனுக்கு தெரியும்டா நான் வச்சுக்கிறேன் வந்துருங்களா உடனே சென்று என் மனைவி லீலாவதியையும் அருமை மைந்தன் பிரகலாதனையும் அழைத்து வாருங்கள் உத்தரவு அரசே. புறப்படலாம் உலகத்தை ஓர் குடியிருக்கிறாளும் இறைநிகர் இறைவனாகிய இரணிய மகாராஜன் மனைவியாகிய லீலாவதியை வணங்குகிறோம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். தாங்கள் வந்த செய்தி என்னவோ? இரணிய மகாராஜன் தங்களையும் தங்களது மைந்தனாகிய பிரகலாதனையும் அழைத்து வருமாறு உத்தரவிட்டிருக்கு. அப்படியா? புறப்படுங்கள். இந்த உலகை ஓர் குடையின் கீழாலும் இறைநிகர் இறைவனை இரண்ய மகாராஜாவை தங்களின் பத்தினி லீலாதேவி வணங்குகிறேன். ஆசீர்வாதம். தந்தையே, பிரகலாதனின் வணக்கம். ஆசீர்வாதம். கண்ட லீலாவதி, நம் மைந்தன் பிரகலாதனுக்கு 5 வயதாகிவிட்டபடியால் அவனை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதாக எண்ணியுள்ளேன்.
உன் கருத்தை தெரிவிப்பாய் கண்மணியே. தங்களுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை உண்டானாதா? அப்படியே ஆகட்டும். பிரகலாதா, அப்பா இங்கே வா. நீ பள்ளிக்கூடம் சென்று அனைத்து வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று பள்ளிக்கூடத்திலேயே முதல் மாணவனாக திகழ வேண்டும் கண்மணியே. அப்படியே ஆகட்டும் அப்பா. என் புலவாரிசை பிரகலாதா, அம்மா இங்கே ஓடி வா. ஐ கண்ணி, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தை சொன்னபடியே கேட்டு எல்லா பாடங்களிலும் நீதான் முதல் மாணவனாக திகழ வேண்டும். புரிந்ததா என் பாலகர்? புரிந்ததம்மா. நமக்குழுந்து அப்பா இங்கே வா. ஐயா நீ பள்ளிக்கூடம் சென்று அந்த தேவாதி தேவர்களும் இந்திரனும் வெட்டி தலை குனியும் வண்ணம் தந்தைக்கு மகன் தப்பாது பிறந்தான் என்ற அளவில் அனைத்திலும் அனைத்திலும் நீ ஒருவனை திறன்பட வேண்டுமடா கண்மணியே. அப்படியே ஆகட்டும் தந்தை. பிரகலாதா, அம்மா இங்கே வாடா. கண்ணா, தந்தை சொல் பேச்சு கேட்டு அவர் விருப்பம் போலவே நடந்து இந்த உலகமே உன் காலுக்கு கீழ் வருமாறு நீ உயர வேண்டும். புரிந்ததா என் பாலகா? புரிந்ததம்மா. பாலகா, அப்பா வா. ஐயா ஆயக்கலைகள் 64 சிறந்து விளங்கி இப்பூலோகம் பாதாளம் விண்ணுலகம் 3 உலகங்களையும் ஆளும் வண்ணம் பள்ளிக்கூடம் சென்று உன் தந்தையின் பெருமையை காப்பாற்ற வேண்டுமடா. நிச்சயமாக தம்பியே. என் கண்ணே, என் முத்தே, அம்மா. என் பவளமே, இங்கே வாடா. கண்ணா, தந்தை சொன்னதை கேட்டாய் அல்லவா? கேட்டேன். அது போலவே நடந்து கொள்ள வேண்டும். புரிந்ததா என் கண்மணி? புரிந்ததம்மா. சரி லீலாவதி, உடனே சென்று நம் குலகுரு ஆகிய சுக்ராச்சாரியை கண்டு பிரகலாதனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் நாதா. புறப்படலாம். கூத்தாட அடிக்கிறீங்க. கூத்து இத பள்ளி கூட நினைச்சீங்களா இல்ல கூத்து பட்டு நினைச்சீங்களா? கூத்து நான் என்னன்னு நாங்க காமிக்கிறோம் பாருங்க. சுக்கராச்சாரி வந்தாரு, அசுர குரு சுக்கராச்சாரி வராரு, 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 சுக்கராச்சாரி வந்து பாடத்தை சொல்லிட, சுக்கராச்சாரி வந்து பாடத்தை சொல்லிட, பாடத்தை கட்டிட,
என்ன பாத்தீங்களாடா? கூத்துனா இப்படி இருக்கணும். கூத்தடிக்கணும் கூத்து. ஏய் கண்ணுங்களா, நான் யார் தெரியுமா? சுக்கிராச்சாரியார். நாயக்கலை 64லயும் PhD. அந்த அசுர குலத்துக்கு பாடம் சொல்லி கொடுத்த அசுரகுருடா. செத்தவனே பிழைக்க வைக்கிற சச்சீரி மந்திரம் எனக்கு தெரியும். என்ன சத்தம்? என்ன சத்தம்? யார் பாது? தம்பி நீதானப்பா? நீதானே? எந்திரிப்பா. என்ன படிச்சிருக்க சொல்லு முதல்ல. என்ன படிச்சிருக்க? 8வது பாஸ். பெரிய அரசியலாத வருவானே. பெரிய அரசியலாத வருவா. சூப்பர். நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? சொல்றேன் கேளு. BA BEd MA MT BCA MCA BSc MSc. அப்புறம் அதெல்லாம் பத்தலன்னு டோஃபில் எக்ஸாம் பாஸ் பண்ணி அமெரிக்கால போய் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில BEயும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில MBAயும் பண்ணேன். அப்படியே அங்கேயே எல்லா சப்ஜெக்ட்லயும் PhD முடிச்சிட்டேன்ல. அது மட்டுமா, என் கையாலேயே எல்லா துறையும் கவர் பண்ற மாதிரி 3012 புத்தகம் எழுதிருக்கேன். எத்தனை? 3012 புத்தகம். நம்ம பிரசன்டேஷன் எல்லாம் பார்த்து எல்லா நாட்டிலையும் ஒரே கைத்தட்டு நம்ம பேப்பருக்கு. அப்படி எல்லாரும் அப்படியே ஓ ஓ கைய தட்டுறாங்க. அப்பா பிடிச்சுட்டா. நமக்கு தான் எல்லா வித்தையும் தெரியும் பண்ணோம். அதனால ஈஸியா சரி பண்ணிட்டேன். சரி, என் படிப்பை பத்தி சொன்னேன். என் அவார்ட்ஸை பத்தி சொல்லவா? கேளுங்க. உலகத்துல எல்லா அவார்ட்ஸும் வாங்கிட்டேன். நான் வாங்காத அவார்ட்ஸே இல்லைங்க. சிலரை மட்டும் சொல்றேன். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், நேஷனல் புக் அவார்ட், இன்டர்நேஷனல் புக் அவார்ட், சாகித்ய அகாடமி அவார்ட், ஆஸ்கர் அவார்ட், மிஸ்டர் யூனிவர்ஸ் அவார்ட் 25 டைம்ஸ் கண்டினியூஸ்லி சில்வர் ஜூப்ளி ஆகும். அது மட்டுமா, கலைமாமணி, கண்மணி, பொன்மணி, கவுண்டமணி அவார்டு வாங்கியிருக்கேன். கலை சுடர் மாமணி அவார்டு வாங்கியிருக்கேன்ல. இந்த காலத்துல எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு நல்ல பழக்கம் என்கிட்ட இருக்குங்க. என்னன்னா, தேவையில்லாம நான் பேசவே மாட்டேன். கற்பு கழிச்சும் பேச மாட்டேங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கூட வச்சுக்க மாட்டேன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என் மாணவர்களை பத்தி பார்ப்போமா? டாக்டர் சீவராமன் தெரியுமா உங்களுக்கு? அதாங்க இந்த பிசிக்ஸ்ல நோபல் பரிசு வாங்கினாரு. என்னோட மாணவன் தான். அப்புறம் ராமானுஜன் தெரியுமா? கணித மேதன்னு சொல்லுவாங்களே, அது சின்ன வயசுல என்கிட்ட தான் ஆன்லைன் டியூஷன் படிச்சான். நான் சொல்லி கொடுப்பேன், மண்டையிலேயே ஏறாது. எப்படியோ சொல்லி கொடுத்து உள்ள புகுத்தி மேட்ரிக்ஸ், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி சொல்லி கொடுத்து ஒரு கணித மேதையாவே ஆக்கிவிட்டேன்ல. அது மட்டுமா, உங்க எல்லாத்துக்கும் டாக்டர் APJ அப்துல் கலாம் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்ல மனுஷயா. அவர் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி, குருவே SLV3 சேட்டலைட் லான்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்கு, நான் நாளைக்கு பண்ணவா இல்ல இப்பவே பண்ணிடுவான்னு கேட்டாரு. நான் பஞ்சாங்கத்தெல்லாம் உருட்டி பார்த்துட்டு, இங்க பாரு கலாமு, நாளைக்கு கரிநாளா இருக்கு, வேணாம், கரெக்டா ஒரு 6 மணிக்கு லான்ச் பண்ணிருப்பான்னு சொன்னேன். என் பேச்சை கேட்டுட்டு அப்படியே 6 மணிக்கு லைட்டர் எடுத்துட்டு போய் பச்சாரு பாருங்க, சும்மா என்னடா சத்தம்? இவன் சூத்த பண்ணி திட்டான் குருவே. சார், me not sir, you only pinching my protection. ஏடா நீ அவனை சொல்றான், உன்னை சொல்றான். வாங்கடா, முக்கியமான லெக்சர் போயிட்டு இருக்கு. வாங்கடா, உட்காருங்க. முட்டு போடு. ஸ்டாண்ட். சீக்கிரம்டா. சிட். ஸ்டாண்ட். சிட். Stand. Sit. Stand.
போய் போடலாம். டேய், உள்ள இருக்கீங்களா? டேய், வெளிய வாங்கடா. குரு ஒண்ணும் பண்ண மாட்டேன், வெளிய வந்துருங்க. டேய், ஒழுங்கா வாங்கடா. அப்பா, உள்ளதான் இருக்கானுவ. நம்ம பிரகலாதா, வாடா, உங்க அப்பனை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். இரண்டு மைண்டில வாடா கண்ணு, வேகமா ஓடியா. வாமா, இருப்பா. பாரு, குரு சொல்றத கேட்டு நல்லா படிச்சு பெரிய ஆளா அவனுக்கு சரியா? டிட்டோ ஆக்கிடுவான்டா. சரி, இப்ப நீ முதல்ல என்ன பண்றனா, குருவை சுத்தி மன வந்து கால விழுந்து வணங்கி கையை கட்டி கையை பொருத்தி நில்லுப்பா, சரியா? புத்திசாலி புள்ள, பிடிச்சுப்பா பிடிச்சுப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, அவசரம் இடது காலம் வைக்கிறானே. நல்ல காரியத்தை ஆரம்பிக்கப்ப வலது காலம் வச்சுலாம் ஆரம்பிக்கணும். பிரகலாதா, இடது காலம் பின்ன போடுறா, முதல்ல வலது வைக்கணும்டா. வலது வலது இடது வலது 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 இடது. பெரிய வீட்டு புள்ளனா பெரிய வீட்டு புள்ளதான். எப்படி கற்பூர மாதிரி பிடிச்சிட்டானோ நம்ம பாருங்க. வலது ஆசீர்வாதம். வலது வலது கண்ணே, அப்பா ஒரு காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோடா கண்ணு. நல்லா இருப்பா நல்லா இருப்பா. எந்திரி எந்திரி. அந்த மரியாதை. சரி, இப்ப குரு உனக்கு வேதத்தின் முதல் பாடத்தை உரைக்க போகிறேன். அதை கேட்டுக்கொண்டு அச்சுப்படாமல் செய்ய வேண்டும், சரியா? சரி. ஓம் இரண்யாய நமக. சொல்லுடா கண்ணே, சத்தத்தை காணோம். புள்ளையாண்ட கைய வாயில வச்சிருக்கேன். எடுப்பா எடுப்பா. இப்ப சொல்லிடுவோம் பாருங்க. ஓம் இரண்யாய நமக. ஓம் நாராயண மண்ணலி போட்டுற போலையா? நானே ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது சரிப்பட்டு வராதுங்க, இது சரிப்பட்டு வராது. பேசாம ட்ரெடிஷனல் மெத்தட்ல போயிருவோம். பாரம்பரிய முறைப்படி கத்து கொடுத்தா பிடிச்சு போயடா. சரி, அப்ப உட்கார்டா, உட்கார். கண்ணு பழக்கத்தை பிடிச்சுக்கோ. இப்ப குரு எழுதிக்கிட்டே சொல்லுவேன், நீ பின்னாடியே அதே மாதிரி சொல்ற, சரியா? ஓ ஓ இம் இம் ஈ ஈ ரா ரா நீ நீ யா யா நா நா மா மா ஹா. ஹா. பிடிச்சிட்டா பாத்தீங்களா? ஒருத்தொருத்த எதா சொல்லி கொடுத்தா பிடிச்சிட்டான். இதுதான் பிரித்து எழுதுகன்னு ஸ்கூல்ல படிச்சிருப்போம். இப்ப சேர்த்து எழுதுங்க, சேர்த்து சொல்லுவோம். கோட்டு எப்படி பிடிக்கலாம் பாருங்க. இப்போ குரு சேர்த்து சொல்ல போறேன். சரி. ஃபர்ஸ்ட் குரு சொல்லி முடிச்சிடுவேன், அதுக்கப்புறம் நீ பண்ணணும்னா அதே மாதிரி, சரியா? நல்லா பாத்துக்கோடா கண்ணு. ஓம் இரண்யாய நமஹ. இந்தாப்பா கண்ணு, பண்ணா. ஓம் நாராயண என்ன பண்ணனே தெரியலையே. ஏன்டா அப்படி பண்ற? இந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல எல்லாம் மாடர்னா சொல்லி கொடுக்காங்க. ஒரே மாடர்ன் ஸ்கூல், எல்லாம் ஆக்டிவிட்டி மூலமாவே சொல்லி கொடுக்காங்க. அதனால பாரம்பரியம் வேண்டாம், விட்டுறலாம். ஆக்டிவிட்டி பேஸ்ல போயிடலாம். புள்ள பிடிச்சுப்பான். ஏய், விளையாட்டு பிடிக்க மாட்டா கண்ணா உனக்கு? விளையாண்டுக்கிட்டே சொல்லி கொடுத்தா கத்துப்பியா? சரிடா, ஓ எந்திரி. சரி, நில்றா. 2 arms distance தான் மெயின்டைன் பண்ணிக்கோ. நல்லா நல்லா. இப்போ
குரு என்ன பண்றான்னா ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே சொல்லுவேன் சரி. பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் சரியா ஓ இன் ஈ ரா நீ யா நா மா ஹா ஐயா 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 என் கண்ணு அப்படிதான்டா பாத்தீங்களா வந்துட்டான் இப்போ ஒரு ஆக்ஷன் மட்டும் பண்ணுவேன்டா நீ தான் சொல்ல போற வித் ஆக்ஷன் ஓகே சரி, சரி. ஓ ஏ ஐ ஓ யோ ஐயோ என்னடா பண்ற ஐயோ ஓ பப்பல்ஸ் மூலமா வரியாடா கண்ணு பிடிக்கிறாங்க பப்பல்ஸ் மூலமா கத்துக்கிட்டான் இப்ப அப்படியே உள்ள இருந்து வருது பிடிச்சிருவோம் பாருங்க ஏய் கரெக்டா 3 ஸ்டெப்ல சொல்றேன்டா குரு பிடிச்சுக்கோ ஓ இரண்யாய நமஹ ஓகே இப்போ நீ தான் சொல்ல போறடா கண்ணு ஓ நாராயணா சாகாவரம் பெட்ட என்னையே சாகடிச்சிருவான் போலயா நம்மளால முடியல கழுத தேஞ்சி கட்டோர் பாவனா கதையா போச்சு ப்ரமோஷன் வேற வேணுமா ஐயோ இவனை வச்சு என்ன பண்றதுனே தெரியலையா சரி கடைசியா ஒரு ட்ரை பண்ணிடுவோம் இந்த காலத்துல எல்லாம் டெக்னாலஜில கத்துக்கிட்டு இருக்காங்க அதனால நாம லேப்டாப் மூலமா போயிருவோம் அப்பதான் குளோபல் லெவல்ல ரீச் ஆக முடியும் ஏய் தருதலைங்களா அந்த லேப்டாப் எடுத்துட்டு வாங்கடா ஓபன் பண்ணுங்கடா கண்ணே இப்படி வாப்பா போப்பா கண்ணே போடுங்கடா யூசர் நேம் போடுங்க தெரியும்டா போடுறா கண்ணே பாஸ்வேர்டு தெரியுமாடா பாஸா சொல்றேன் போடு ABCD XYZ குருவே என்னடா என்ன குருவே அர்த்தம் அதுவாடா ஆங்கிலேயர்கள் 26 எழுத்தை வச்சுக்கிட்டு உலகையே ஆண்டுகிட்டு இருக்காங்க அதனால நான் என்ன பண்ணேன்னா அந்த 26 எழுத்துல இருக்க முதல் 4 எழுத்தையும் கடைசி 3 எழுத்தையும் போட்டு அந்த ஆங்கிலத்தை என் கையில வச்சுக்கிட்டேன் சரி சரிடா நான் சொல்றத டைப் பண்ணுங்கடா www.iranian.com அதேதான் பாடகண்ணு பிரகலாதா வா உட்காருப்பா இங்க பாருடா அப்பனோட அருமை பெருமையெல்லாம் பாருடா கண்ணு தெரியுதா நீங்க நல்லா வச்சுக்கோடா இந்த படத்தை பாடுறா இது நான் உங்க அப்பனுக்கு பாடம் எடுக்கும் போது எடுத்த பிக்சர்டா